மட்டும் நல்லா இருக்குல்ல, பச்சை பசேல்னு இருக்கு, எங்க பார்த்தாலும் செடி வச்சிருக்காங்க, நிறைய இந்த மாதிரி இருக்குல்ல. நம்ம ஊர் சைட்ல கரூர்ல மட்டும் ஏமா எப்ப பார்த்தாலும் வறண்டே இருக்கு, ஒரு மாதிரி எங்க பார்த்தாலும் காடு வர கடை கிடக்குதுல்ல. அது மாத்த முடியாதா? இங்க இந்த மாதிரி ஏரியா மாதிரி மாத்த முடியாதா? மாத்த முடியாதுன்னா முயற்சி பண்ணுனா முடியும், முடியாதுன்னு கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு வருமானம் எனக்கு தெரியாது. இங்க வந்து நிறைய இன்னும் நம்ம பார்த்த வரைக்கும் இங்க குளங்கள் நிறைய இருக்கு. திருவண்ணாமலை சுத்தி நிறைய குளங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க இன்னும் நிறைய விவசாய பூமி நிறைய இருக்கு, விவசாயம் நடந்துகிட்டும் இருக்குது. நிறைய மரங்கள் நிறைய இருக்குது. இங்க கொஞ்சம் நம்ம ஊரை விட இங்க கொஞ்சம் மலை வளம் அதிகமா இருக்குது. நம்ம ஊர்ல வந்து என்ன சொல்லணும்னா, நம்ம மனிதர்களோட அந்த இதுலதான் கொஞ்சம் நிறைய மரங்களை வந்து கம்பி வேலி போடுறங்கிற பேர்ல பாதி புடுங்கி அனுப்பிச்சிட்டாங்க. நிலத்தடி நீர் வந்து போர் போடுறங்கிற பேர்ல வந்து பூரா ஒரு 1500 அடி 2000 அடி வரைக்கும் போரை போட்டு உறிஞ்சிட்டாங்க. நீர் ஒரு இடத்துல நீர் இல்லைன்னா அந்த நீர் நிலத்துல அந்த ஈரப்பதமே இல்லைன்னா அந்த பூமி எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி காஞ்சு போய் அந்த மாதிரி தானே இருக்கும். அதுதான் காரணம். அப்ப வந்து நம்ம மழை நீரை சேகரிக்க ட்ரை பண்ணணும். அதுக்கான முயற்சி யாருமே கையில் எடுக்கலன்னும். அதுதான் அங்க பிரச்சனை. மழை நீரை வந்து இப்ப ஒரு தனிநபரா ஒரு வீட்டுலயும் இல்ல, ஒரு தனிநபரா ஒரு தோட்டத்துக்குள்ளேயாவது ஒரு மழைநீர் கோட்டையை அமைச்சு அதுல மழை நீரை சேகரிக்க. பொதுவாவே நம்ம இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறத விட அங்க மழை கொஞ்சம் கம்மியாத்தான் எப்பவுமே பெய்யும். சில இடங்கள்ல மாறுபடும். அப்படி இருக்கிறப்ப அந்த வர்ற மழை சேகரிச்சு வச்சுக்கணும் அப்படின்னா அங்கங்க மழைநீர் குட்டை அதெல்லாம் வந்து எடுத்து வச்சா, அப்படியெல்லாம் முயற்சி பண்ணாலே வந்து குறைஞ்சது ஒரு 5-6 வருஷம் ஆகும் அதை மீட்டு எடுக்கிறதுக்கு. ஆனா அதுக்கான முயற்சியை வந்து மனுஷங்களா நம்ம தான் முதல்ல கையில் எடுக்கணுமா ஒழிஞ்சி அதை நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும். இப்படி ரொம்ப ட்ரை ஆகுது, எதிர்கால சந்ததி நம்ம சந்ததிகள் வந்து அங்க எப்படி வாழ போகுதுங்கிற ஒரு பயம் இருந்ததுன்னா அதை முன்னெடுப்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்மளால ஆன முயற்சியை தான் நம்ம செய்ய முடியும். அப்போ சில இதெல்லாம் மாறுது. முதல்ல இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய மரங்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய அங்கங்க வந்து இது தடுப்பணை எல்லாம் மழை நீரை வந்து ஓடைகள்ல போற தண்ணியை வந்து தடுத்து வைக்கிறதுக்காக பல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் வேகமா முன்னெடுக்கணும். இது பத்தாது, நம்ம ஊர்ல அது பத்தாது. இங்க இருக்கிற மாதிரி அங்க கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா முயற்சி பண்ணனா கண்டிப்பா சாத்தியப்படும். ஆனா ஒரு வருஷம் 2 வருஷத்துல முடியாது. பல வருஷம் போராட்டம் பண்ணனா வேணா அந்த முயற்சி ஆகும்னு நினைக்கிறேன் நானு.